கார்த்தி ரேவதி சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்ல மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதி என்ன பண்றாங்க, ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கார்த்தியோட யாகத்துக்கு போறாங்க. அதாச்சு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எப்பயுமே வருஷத்துக்கு யாகம் நடத்துவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ராஜா சேதுபதியோட தலைமையில கார்த்தி அதை நடத்துறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரேவதி ஊர் மக்கள் கிட்ட கேட்டுட்டாங்க, இந்த யாகத்துல ராஜா சேதுபதியோட பேரன் தான் உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரேவதி என்ன பண்றாங்க, ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு சும்மா கார்த்தி எம்டி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அதை உடனே பிரியா என்ன பண்றாங்க, நம்மளோட சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேவதிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு, நான் சொல்லியே நிக்கல, இங்க இருந்து ரேவதி ஊருக்கு போயிருக்காங்க, அந்த ஊர் மக்களை பார்த்துட்டு ராஜா சேதுபதி பேரை ஏதோ யாகம் நடத்த போறாங்களாம், அதை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க, எம்டி சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளோட ரேவதி என்ன பண்றாங்க, வேகமா ஸ்கூட்டில போயிட்டு யாகம் நடத்துறத பாக்குறதுக்கு போறாங்க. ஒரு பக்கம் சந்திரகலா போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் அப்பவே சொன்னேன்லக்கா ரேவதியை அனுப்பாதுன்னு சொல்லிட்டு, இப்ப பாரு நேரா யாகம் நடத்துற இடத்துக்கு போறான். அது மட்டும் இல்லாம ராஜா சேதுபதியோட பேரை நம்ம ஏமாத்திட்டு இருக்க விஷயம் எல்லாமே ரேவதிக்கு இப்ப தெரிய வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்ன சந்திரா சொல்ற, நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா இப்பதான் ஆஃபீஸில் இருக்க அந்த பிரியா ஃபோன் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு யாகம் நடத்துகிற இடத்துக்கு ஊர் மக்களை கேட்குறாங்க. அப்போ அதில் இருக்க ஒருத்தர், ஆமாம்மா ராஜ சேதுபதியோட பேரன் தான் உட்காந்துருக்காரு, போய் பாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ ரேவதி பார்த்துடுறாங்க. சரியான ஷாக் ஆகுது. நேராக பாட்டியை இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டியை உண்மையை சொல்லுங்கள், எதனால் என்னை ஏமாத்துனீங்க, இவர் தான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரனா அப்படின்னு சொல்லும்போது, நீ எதை கேட்குறதா இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் நீ கேளு, எனக்கு தெரியாதுமா, எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்க சொல்றாங்க. நம்ம ரேவதி என்ன பண்றாங்க, செம்ம கோவத்துல சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் நாயத்தை கேட்கறதுக்கு போறாங்க. நேராக சாமுண்டீஸ்வரிக்கும் நம்மளோட ரேவதிக்கும் இப்போ நம்மளோட எபிசோட் நம்ம எதிர்பார்த்த ஒரு எபிசோட்னே சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி எக்கச்சக்க அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரேவதியோட விஷயத்துல. அது இப்போதான் தெரிய வருது. ரேவதி பார்த்தீங்கன்னா இப்போ எதிரெதிராக சாமுண்டீஸ்வரி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இவர் ராஜா சேதுபதியோட பேரன் கிடையாது, குடும்பமே சேர்ந்து எதுக்காக நான் என்னை ஏமாத்தினாங்கன்னு தெரியல, இப்படி ஏமாத்தினீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி இல்லம்மா உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் இப்போ ரேவதி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா தான் இப்படி பண்ணாங்கன்னா நீங்களும் என்கிட்ட சொல்லாமல் என்னை மறைச்சிட்டீங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்போ சாமுண்டீஸ்வரி திக்கி திணறி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சாமுண்டீஸ்வரி பண்ண வேலை, அதாச்சும் ரேவதியை ஏமாத்தி இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ண வேலை எல்லாமே ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் என்னங்க கல்யாணம்லாம் நடக்கவே நடக்காது, நம்ம ரேவதியே போய் கார்த்திக் கிட்ட சொல்லி தாலி கட்ட போறாங்க. ஸோ இனிமேல் லவ் சீக்வன்ஸ் ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.